குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு யுவர் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம அகாடமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வெறும் 12வது பாஸ் செஞ்சவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, நிரந்தர அரசு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. அதை பற்றியான தகவல்களை தான் பார்க்க போகிறோம். என்ஐடி திருச்சி ரெக்யூர்மெண்ட் 2026 சொன்னது. அதாவது சொந்த ஊரான திருச்சியிலே ஒரு நிரந்தரமான மத்திய அரசு வேலை கிடைச்சால் எப்படி இருக்கும், கை நிறைய சம்பளமும் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் முதல் டிகிரி முடித்தவர்கள் வரை இந்த பணிக்கு என்ன செய்யலாம், நம்ம விண்ணப்பிக்கலாம். ஆனால் விண்ணப்பிக்கிறதுக்கு நாட்கள் அப்படிங்கிறது குறைவான நாட்கள் இருக்குது. சரியா? ஜாப் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, திருச்சி என்ஐடியில் அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குரூப் பி மற்றும் குரூப் சி வகையிலான பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. மொத்தம் 8 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஃபஸ்ட்டு போஸ்டிங் என்னென்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் குரூப் சி டிபெண்டிங். காலி பணியிடங்கள் 2. கல்வி தகுதி என்னென்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அத்துடன் நிமிடத்திற்கு 35 வார்த்தைகள் டைப்பிங் செய்யும் திறனும் கணினி அறிவும் என்ன செஞ்சுருக்கணும் அவசியம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதற்கான ஊதியம் எவ்வளவுனா 21,700 முதல் 69,100 வரைக்கும். வயது வரம்பு 27 வயதுக்கு மேற்படாதவராக இருக்கணும். செகண்டு சீனியர் அசிஸ்டன்ட் குரூப் சி காலி பணியிடங்கள் 2. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, டைப்பிங் திறன், கணினி அறிவு அவசியம். சம்பளம் 25,500 முதல் 81,100 வரைக்கும். 33 வயதுக்குள் இருக்கணும். நெக்ஸ்ட்டு குரூப் பி லெவலில் சூப்ரண்டன்ட் காலி பணியிடங்கள் 4. கல்வி தகுதி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதுமானது. 50% மதிப்பெண்களுடன் முதுகலை பட்ட மாஸ்டர் டிகிரி பெற்றிருக்கணும் அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னென்னா கணினி பயன்பாட்டில் அறிவு அவசியம். கம்ப்யூட்டர் ஸ்கில் அப்படிங்கிறது எனது இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் 35,400 முதல் 1,12,400 வரைக்கும். வயது 30 வயதுக்கு மிகாதவர்களாக இருக்கணும். வயது தளர்ச்சிங்கும் போது எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு, ஓபிசி பிரிவினருக்கு, இப்போ எஸ்சி எஸ்டினா 5 வருடங்களும், ஓபிசி பிரிவினர்களுக்கு 3 வருடம் அப்படிங்கிறது வயது வரம்பில் தளர்வுகள் உள்ளது. விண்ணப்ப கட்டணம் எஸ்சி எஸ்டி மற்றும் முன்னாள் இராணுவத்தினருக்கு 500, மற்ற பிரிவினருக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிறது விண்ணப்ப கட்டணமாக செலுத்தணும். தேர்வு செய்யக்கூடிய முறை என்னதுன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, டைப்பிங், கம்ப்யூட்டர் மற்றும் முதன்மை எழுத்து தேர்வு மெயின் ரிட்டன் எக்ஸாம் அடிப்படையில் என்ன செய்வாங்க, தேர்வு செய்யப்படுவாங்க. விருப்பம் உள்ளவர்கள் என்ன பண்ணணும்னா ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு போகணும். அதில் ரெக்யூர்மெண்ட் பகுதியில் நான் டீச்சிங் ஸ்டாஃப் அறிவிப்பை நம்ம கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் விண்ணப்ப படிவத்தில் கொடுத்துருக்க விவரங்களை பூர்த்தி செஞ்சது மட்டும் இல்லாமல் புகைப்படம் கையெழுத்தை பதிவேற்றம் செய்யணும். கட்டணத்தை ஆன்லைன் மூலமாக செலுத்தி விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க தொடங்கிய நாள் 2/1/2026. விண்ணப்பிக்க கடைசி நாள் 30/1